சிரிடா சிரி ஜென்ரேட்டர் நல்லா சிரி. இன்னைக்கு ஒரு நாள் தான் உன்னால சிரிக்க முடியும், நாளைக்கெல்லாம் சிரிக்கவே முடியாது. நாளைக்கு அடிக்கிற அடியில நீ எங்கிட்டு ஓடுவேன்னே தெரியாது. பாரு உன்னெல்லாம் புடிச்சு போட்டு கூண்டுல போட்டு ஜெயில கும்மாங்குத்து குத்தி முத்து ஒண்ணு வச்சு கூழ் காய்க்கல, நீ செத்தடி செத்தடி. என்ன வாய் பேசுறீங்க? அதாவது இவனை எல்லாருமே எப்படி தெரியுமா, அப்புறம் அந்த ஒரு 8 பேர் செலக்ட் ஆயிருக்கான்ல அந்த ஏஞ்சல்ஸ்க்கு, இந்த 8 பேருமே ஏதாவது ஒரு டாஸ்க் கொடுத்து பேச சொன்னா மட்டும் நல்லா பேசுறானு, செம்மையா பேசுறானு. அதே மாதிரி சேதனை சாட்டர்டே சண்டேல வந்து எழுப்பி விட்டு ஏதாவது சொல்லுங்கன்னா செம்மையா பேசுறானு. ஆனா மத்த நேரம் வீட்டுல உட்காந்துருக்கு எவனா ஆப்போசிட்ல பேசிடா பக் பக் பக், அதாவது பாத்தீங்கன்னா பக் 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 அப்படிங்கிறானு. விளங்கவாங்க. சோ நம்மள ஒரு 10 மாதிரி பிக் பாஸ்க்கான 3வது ப்ரோமோ வந்திருக்கு. இந்த ப்ரோமோல பார்த்தா தரமான ஒரு டாஸ்க் கொடுக்குறாங்க ஏஞ்சல்ஸ்க்கு, அப்படியே பாசிட்டிவான ஒரு டாஸ்க். ஆனா ஏஞ்சல்ஸ்க்கு அது மிகப்பெரிய நெகட்டிவா மாறும்போது ஏஞ்சல்ஸ்க்கு பேக் ஃபயர் ஆக போகுதுன்னு சொல்லி ஆகணும். நாளைக்கெல்லாம் ரெக்க தீபிடிச்சு எரியும் நண்பர்களே, தீபிடிச்சு எரியும். வேணா பாருங்க. சோ என்ன சொல்லியிருக்காங்கன்னா, வீட்டுக்குள்ள இருக்க அந்த 8 ஏஞ்சல்ஸும் அந்த டீமன்ஸை பார்த்து வீட்டுக்குள்ள ஏதோ ஒரு இடத்துல அவங்களுக்கான ஈவில் குணம் வெளியே வந்திருக்கும்ல, ஒரு மாதிரிப்பட்ட குணங்கள் வெளியே வந்திருக்குல்ல, அந்த குணங்கள் என்ன அப்படிங்கறத எடுத்து சொல்லுங்க அப்படிங்காங்க. ஆனா வேணா பாருங்களேன், நைட்டு போய் பாருங்க, இந்த டாஸ்க் உனக்கு கரெக்டா பண்ணவே மாட்டாங்க. கேட்டுக்கிறதுனா அவங்களுக்கான அந்த ஈவில் குணம் வெளியே வந்துச்சு, ஒரு மாதிரி ஏய் அவனை போட்டுறணும்டா, ஏய் அவனை செஞ்சிடும், அந்த அதுதான் ஈவில் குணம். ஓகேவா? ஒருத்தனை முடிச்சு கேட்டிடணும், ஒருத்தனை நீங்க அட்டி வெளுத்துறணும், வரதான் ஈவில் குணம். ஆனா இவன் என்ன பண்ணுவான்னு தெரியுமா, இவனை வன்மத்தை கக்கணும், அவங்களுக்கான குணத்தை எடுத்து பேச மாட்டானு, இவனுக்குள்ள இருக்க அந்த வன்மத்தை எடுத்து வந்து வெளியே கக்கிட்டு இருப்பானு. ஆனா வெயிட் பண்ணி பாருங்க, அதுல கொடுத்திருக்க டாஸ்க் உங்களுக்கு புரியுதுல, எந்த இடத்துல ஏதாவது ஒரு இடத்துல இந்த வீட்டில் அவங்களுக்கான ஈவில் குணம் வெளியே வந்துச்சு அப்படி. இதுல நம்ம ஃபர்ஸ்ட் அன்சிதா தான் வராங்க. அன்சிதாவும் சத்யாவும் நம்ம மஞ்சிரை பார்த்து சொல்றாங்க. மஞ்சிரை பார்த்து என்ன சொன்னாங்க, ஈவில் மஞ்சிரை அப்படி சொல்லி நம்ம அன்சிதா சொல்றாங்க. அதுக்கு பின்னாடி இருந்து நம்ம சத்யாவோட வாய்ஸ் கேக்குது, சூனிய கிளவி அப்படிங்கிறாரு. ஓகே ஓகே, சூனியக்கார கிளவியா, ரைட் ரைட் அண்ணே, சூனியக்கார கிளவிலாம் நல்லா சொல்றேன். நாளைக்கு அந்த கிளவி ஒரு ரெக்கையை பிடிச்சி 2ஆ பிச்சு போட்டு தீயரிக்க போகுது. அப்ப நீ எங்கிட்டு கதறிட்டு ஓட போறேன்னு எனக்கு தெரியல. நாளைக்கு இருக்கு நண்பர்களே, நாளைக்கு இருக்கு. இதுல வந்து மஞ்சிரை பார்த்து நம்ம அன்சிதா சொல்றாங்க, ஃபுல்லா நெகட்டிவ், இந்த ஈவில் டேப் ஃபுல்லா நெகட்டிவ். யார் சொல்ற பாருங்க நண்பர்களே, யார் அந்த நெகட்டிவ் பத்தி பேசுறாங்க. எம்மா எம்மாடி அம்மா, நான் கூட ஒரு 4-5 நாளைக்கு முன்னாடி உங்களுக்கு சொத்தோல சப்போர்ட் கொடுத்துறேன், என்ன மன்னிச்சிருங்க சரி அன்சிதா. ஏன்னா உங்களுக்குள்ள அந்த ஈவில் குணம் பயங்கரமா இருக்கு. இவங்களை யாரா தோற்கடிச்சிட்டாலோ இல்ல இவங்களுக்கு முன்னாடி யாரா ரன்னிங் ரேஸ்ல ஓடிட்டு இருந்தாலோ அவங்கள பிடிச்சி எப்படியா இழுத்து போட்டு அடிச்சிடணும்னு ஒரு கேவலமான எண்ணத்தோட தான் சுத்திட்டு இருக்காங்க. இழுத்து போட்டு அடிச்சுட்டு வின் பண்ணா பரவாயில்ல, இவங்க வின்னும் பண்ண மாட்டாங்க, அடிச்சு போட்டு அங்கன்னு பாத்துக்கிட்டு இருக்காங்க. அதுதான் சொன்ன கேவலமான குணம்னு சொல்லிட்டு சோ இந்த வகையில மஞ்சிரே சொல்றாங்க. ஆனா மஞ்சிரி அந்த இதை எப்படி எடுத்துட்டு எப்படி சிரிச்சிட்டு இருக்காங்க பத்தியில, அப்படி லைட்டா நடத்துங்கடா நடத்துங்க, நாளைக்கு நான் வாரேன், ரெக்கையை ரெடியா வச்சு அப்படின்னு மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க. அடுத்து எங்க அண்ணன் ரஞ்சித் வரப்பல, எங்க அண்ணனுக்கு எப்பவுமே ஒரு மேடையை கொடுத்து ஒரு கேமரா வச்சு பேச சொன்னா என்ன சொன்னாலும் அவர் பண்ணுவார். ஆனா சும்மா நாச்சுக்கு உட்கார்ந்து இருக்கும்போது பேச சொன்னா கணத்துல கை வச்சுக்கிட்டு இல்ல காப்பி கப்ப கையில வச்சுட்டு சுத்திட்டு இருப்பாப்ல. எங்க அண்ணன் வந்து மஞ்சரியா தான் சொல்றேன், மஞ்சரி இருந்தாலும் அந்த இடத்துல கண்டிப்பா சண்டைகள் இருக்கும். அப்படி இல்லையா எங்கேயா கூட்டமா ஏதாவது சண்டை நடந்துட்டு இருந்தா அந்த சண்டைக்குள்ள மஞ்சரி கண்டிப்பா இருப்பாங்க அப்படின்னு மாதிரி போட்டு பொழக்குறாங்க. அப்படி பொழந்துட்டே இருக்கும்போது சைட்ல இருந்து 2 பேரும் சம சிரிப்பு, யாரு அன்சிதாவும் சத்யம். அதான் சொன்னல கடைசி சிரிப்பு, கடைசி சிரிப்பு. நாளை காலில இருந்து என்ன ஆகும்னு தெரியல, உங்க மண்டையில இருக்க கொம்பகமெல்லாம் அடி புட்டிங்க அடிச்சு வீசி ரெக்கையெல்லாம் பிச்சு வீசி செயல போட்டு அடான அடிச்சு சோறு தண்ணி இல்லாம போட்டு குத்துன்னு குத்தி மலத்த போறானே. இல்ல அன்சிதெல்லாம் எப்படி கதற போறான்னு தெரியல. முக்கியமா சத்யாவை நினைச்சு ரொம்ப பாவமா இருக்கணும். ஆல்ரெடி சட்டை துணி நல்லா போட்டிருக்கேன், இப்ப வர அந்த சட்டை துணி எல்லாம் பிச்சு ஓட்ட சட்டை ஆக்கிடுவானே. பார்த்துருந்துக்கோனே, கொஞ்சம் பார்த்துருந்துக்கோ. இந்த இடத்துல நம்ம சத்யா அவர்கள் சொல்றாங்க, முத்துக்குமரன் சூனியக்கார கிழவன் அப்படிங்கிறாங்க. அவன் முத்துக்குமரன் பேச பாத்தீங்களா, சொல்றா தம்பி அடி 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 அப்படின்னு பார்த்துட்டு இருக்கான். எனக்கு அதை பார்க்கும் போதே இப்பதான்டா அந்த உண்மையான ஈவில் குணம் வெளியே வருது. அவன் ஒரு மாதிரி பாக்குறான்டா, கம்பேக் கொடுக்குற மோட்ல இருக்கான். குறுக்க போகாத, அந்த ரஞ்சித் ஒன்று சொல்லிட்டு இருந்தாரு ட்ரெயின் வரும், அந்த ட்ரெயினே அவன் தான்டா, குறுக்க போகாதடா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் ரயான் அந்த இடத்துல ஒன்று சொல்றாப்ல, முத்துக்குமரனை பார்த்தா முத்துக்குமரனை பொறுத்தவரைக்கும் இந்த வீட்டுக்குள்ள தான் நல்லவன் காட்டின்னு நினைச்சிட்டான்னா ஆப்போசிட்ல இருக்க எல்லாரையுமே கெட்டவன் அழிச்சிருவான். அப்படியே ஆப்போசிட்ல இருக்க எல்லாரையுமே அழிச்சு தான் ஒரு கெட்டவன் காட்டிடுவான் அப்படிங்கிறாங்க. அப்ப கரெக்ட் தான், டிமேட் கரெக்டான ஆள் நம்ம முத்துக்குமரன் தான் நான் நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு வேணா பாருங்களேன், அவ்வளவு ஏஞ்சல்ஸும் முத்துக்குமரனை பத்தி நிறைய கருத்துக்கள் வைப்பாங்க. அப்போ என்ன அர்த்தம், முத்துக்குமரன் இந்த வீட்டுக்குள்ள எல்லாரையும் வச்சு செஞ்சுட்டு இருக்கான்னு அர்த்தம். ஸோ இந்த இடத்துல இந்த ரயான் ஒன்று சொல்றப்பல, ரயானை வச்சு ஒரு காமெடி வீட்டுக்குள்ள போயிட்டு இருக்காங்க. நான் அடுத்த வீட்டில் மென்ஷன் பண்றேன் சரியா. ஷாக்லின் சௌந்தர்யா உட்காந்து காமெடி பண்ணிட்டு இருக்காங்க. 2 பேர் எனக்கு தெரியல, 2 பேரும் நல்ல இந்த கோவாக்காங்க ஓரளவு பேர் எடுத்து இல்லைன்னு சொல்ல, ஆனா 2 பேரும் பெருசா கேமர் நினைச்சிட்டு என்னதோ பேசிட்டு இருக்காங்க. அதை அடுத்த வீட்டில் மென்ஷன் பண்றேன். இல்ல ரஞ்சித் சொல்றாங்க, இந்த 2 பேர் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அவசரத்தின் உச்சமா இருக்காங்கன்னு சொல்லிட்டு நம்ம தீபக்கையும் சாச்சனா சொல்றாங்க. தீபக் அண்ட் சாச்சனா இவங்க 2 பேரும் அவசர உச்சம், இது குட்டி பேய் அது வளர்ந்த பேய் அப்படிங்கிறாங்க. அப்ப அங்க இருந்து தீபக் ஒரு மாதிரி பாக்காப்ல, அண்ணாச்சு என் கூட தான் உட்கார்ந்து இருந்தீரு, அப்ப ஒன்னும் சொன்ன மாதிரி இல்ல, பம்மா பாப்பான் நல்லா பம்மி மாதிரி நல்லா
நல்லா பம்மிக்கிட்டு பூனைக்குட்டி மாதிரி உட்காந்துருந்தேன். இப்ப என்ன நல்லா பேசுறீங்க, பேசும் நாளைக்கு எங்களை ஈட்டி கொடுப்பாங்க. அப்ப வந்து வாயிலே சொல்றேன். இந்த மாதிரி தீபக் வந்து ஒரு வித்தியாசமா தான் பார்த்துட்டு இருக்கேன். தீபக் மூஞ்சிலையுமே அந்த ஈவில் ஃபேஸ பார்க்க முடியுது. அப்படியே பார்த்துட்டு இருக்கான் ப்ரோ. அதான் எனக்கு என்னமோ தீபக்கும் முத்துக்குமரன் தான் ஸ்டேஜுக்கு போவாங்களோ எனக்கு தோணுது. என்னன்னு தெரியல, மேபி எப்படி வேணா இருக்கலாம், ஓட்டுகள் எப்படி மாற நமக்கு தெரியல. பட் இருந்தாலும் தோணுது உண்மையான கேமர்ஸ் அவங்க மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆகுது. ஸோ சொல்லிட்டு இருக்காப்ல. இன்னொன்று அண்ணன் அந்த இடத்துல ரஞ்சித் தனக்கான காமெடி சென்ஸை போடுறாப்ல. என்னன்னா இவங்க 2 பேரும் சேர்ந்து ட்ரெயின் வருது வாங்க வாங்க, ட்ரெயின் வருது வாங்க வாங்க நம்மளை கூப்பிடுவாங்க. ஆனா நம்ம எல்லாரும் எங்க இருந்து கூப்பிடுவோம், பிளாட்ஃபார்ம்ல இருந்து வாங்க வாங்கன்னு கூப்பிடுவோம். ஆனா இவங்க 2 பேரும் எப்படி தெரியுமா, அவசரத்துல ட்ரெயின் ட்ராக்ல இருந்து கூப்பிடுவாங்க. அதுதான் சரியான காமெடி சொல்லிட்டு இவர் சொல்ல சைடுல ஒரே சிரிப்பா இருக்கு. இந்த சிரிப்பை பார்க்காம எனக்கு என்ன தோணுச்சு தெரியுமா, ரஞ்சித் அண்ணே கொஞ்சம் பார்த்து நீங்க சைடுல இருங்க. ட்ரெயின் உண்மையாவே நாளைக்கு வரும், வரும்போது ட்ரெயின்ல ஏற முடியாது, கள்ள டிக்கெட்லாம் எடுக்க முடியாது. ஆல்ரெடி இந்த ட்ரெயின், இந்த பிக் பாஸ்ங்கிற ட்ரெயின்ல நீங்க ஏதோ கள்ள பாஸ் வச்சு தப்பிச்சிட்டு இருக்கீங்க. அது எப்படி தப்பீங்க தெரியல. ஆனா நாளைக்கு வர போற ட்ரெயின்ல கள்ள பாஸ்லாம் எடுக்க முடியாது. ஏன்னா ஆப்போசிட்ல இருக்கவங்க பூரா உண்மையான டீமன், நீங்க எல்லாம் உண்மையான ஏஞ்சல்ஸ். உங்களுக்குள்ள இருக்க ஒரு 2-3 பேர் மட்டும் தான் லைட்டா டீமன் இருக்கவங்க, அந்த ரயானும் ஜெஃப்ரி மட்டும் தான். மத்த எல்லாமே உண்மையான ஏஞ்சல்ஸ். ஒன்னத்துக்கும் ஆகாது, அப்படியே பட்டர்ஃப்ளைன்னு பறக்க மட்டும் தான் ஆவீங்க, இல்லையா ஒப்பாரி வைக்க ஆவீங்க. அந்த வைக்கல நாளைக்கு காலைல ஒரு 7-8 மணிக்கெல்லாம் ட்ரெயின் வந்துடும். பார்த்து இருந்துக்கோங்க. ஏற்றி இறக்கிட்டா அப்புறம் ஒன்றும் செய்ய முடியாது. ஏன்னா கதற முடியாதுல்ல, அது டாஸ்க்கு. ஏன்னா ஜெயிலாம் இருக்கு ஆல்ரெடி. அந்த ப்ரொமோல கட்லே கவனிச்சுன்னா தெரியும், முத்துக்குமரன் பின்னாடி இருக்க அந்த கிளாஸ்ல கவனிச்சுன்னா ஜெயில் தெரியும். ஓகேவா, அந்த இடத்துல ஜெயில் தெரியுது. ஸோ ஜெயிலாம் போட்டிருக்காங்க, செட் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. மேபி இந்த டாஸ்க் வந்து நாளைக்கு தான் ஸ்டார்ட் ஆகும் நினைக்கிறேன். நாளைக்கு புதன் வியாழன் வெள்ளி அந்த மாதிரி வச்சாலும் வைப்பாங்கன்னு எனக்கு தோணுது. எப்படின்னு தெரியல, மேபி 2 நாள் கூட வைக்கலாம், தப்பு இல்லை. ஏன்னா இவங்களோட அவ்வளோதான், இவங்களுக்கான கெப்பாசிட்டி அவ்வளோதான் இருக்கும். அதை தாண்டி போனால் கொஞ்சம் எல்லையை தாண்டிடும், அப்புறம் பஞ்சாயத்து தரேன்னு சொல்லிட்டு மேபி 2 நாள் வைக்கிறது வாய்ப்புகள் கூட இருக்கு. பட் வெயிட் பண்ணி பார்க்கலாம். பட் இதுல நல்லா ஒன்னு புரிஞ்சுக்கணும், உங்களை வந்து ஃபர்ஸ்ட் பேச விடுறதுக்கான காரணம் என்ன தெரியுமா, நீங்க யாருமே இவ்வளவு நாள் வீட்டுக்குள்ள பேசல, அதனால தான் நீங்க ஏஞ்சல்ஸா இருக்கீங்க. உங்களை செலக்ட் பண்ணும்போதே இந்த வீட்டுக்குள்ள நல்லவங்க மாதிரி காட்டிக்கிறவங்க நல்லவங்களா இருக்காங்கன்னு சொல்லி செலக்ட் பண்ணிருக்காங்க. சோ உங்களை இப்ப ட்ரிகர் பண்ணணும். நீங்க உங்களை இந்த இடத்துல பேச விட்டா, இந்த ரோஸ்ட் கூட்டு இருந்தல நம்ம சௌந்தர்யாவையும் சிவகுமாரே ஒரு நாள் ரோஸ்ட் கூட்ட பண்ணீங்களா பேசுனீங்க தெரியுமா, அதே மெத்தட் தான் இப்ப யூஸ் பண்றாங்க. ஓகேவா, அதே மெத்தட் யூஸ் பண்ணி பிக் பாஸ் உங்களுக்கு பெர்மிஷன் கொடுக்குறாரு. நீங்க அழகா வாய் விட்டு நல்லா பேசுறீங்க. ஆனா இது பேசுறதெல்லாம் அவன் கேட்டுட்டு இருக்கணும். நாளைக்கு அவனுக்கு ரூல்ஸ் கிடையாது, அவன் டீமனா மாறமா அவனுக்கு ரூல்ஸ் கிடையாது. அவன் வந்து உன் ரெக்கைக்கெல்லாம் பிச்சு வீசி கழிச்சுட்டு போயிடுவான். அப்படி என்ன பண்ணுவேன், நல்லா ஒரு ரெக்கை இல்லாத காக்கா மாதிரி கான்னு துடிச்சிட்டு இருப்பேன். ஒன்றும் செய்ய முடியாது. ஏன்னா நீங்க ஏஞ்சல்ஸ் கோவப்படக்கூடாது. கோவப்பட்டீங்கன்னா மாட்டிப்பீங்க. ஓகேவா, ஸோ அந்த வகையில் நாளைக்கு எனக்கு தெரிஞ்சு தரமான சம்பவம் இருக்கும். இதில் ஏஞ்சல்ஸும் சம்பவம் பண்ணுவாங்க, டீமன்ஸ் அதோட மோசமாக சம்பவம் பண்ணுன்னு எனக்கு தோணுது. ஏன்னா இந்த இடத்துல ஒரு ஃப்ரேமில் ஒரு 4 டீமன்ஸை காட்டியிருப்பாங்க, முத்துக்குமரன், மஞ்சரி, சாச்சனா, தீபக். இந்த 4 டீமன்ஸ் எனக்கு தெரிஞ்சு நாளைக்கு என்ன பண்ண போன்னு தெரியல. இல்ல சாச்சனா கூட சம்டைம்ஸ் ஆப்போசிட்ல நம்ம அண்ணலாம் இருக்குன்னு சொல்லி பாவ பார்த்து விடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. தீபக் வாய்ப்பே இல்லை, அவன் ஒரு டாஸ்கா ரூலா பிடிச்சு போட்டு அடிப்பான். முத்துக்குமரன் சொல்லவா வேணும், பிடிச்சு பிச்சு வீச போறான். மஞ்சரி கொலவெறியில இருக்காங்க. இல்ல முக்கியமா அன்சிதா, நீ செத்தமா நாளைக்கு நீ ஏஞ்சலா இருந்துட்டு கையில அந்த குச்சியை வச்சுட்டு நான் தான் ஏஞ்சல்னு வந்தா வாடி ஏஞ்சல்னு பிடிச்சி போட்டு மொத்த போறாங்க. ஸோ நாளைக்கு தான் சம்பவம் இருக்கும், இன்னைக்கு பெருசா இருக்க போறதில்ல. நீங்க சொல்லுங்க, இவங்களுக்கு இந்த கேம் புரியுதா இல்லையா, பிக் பாஸ் இவரை ஏத்தி விடுறாங்களா இல்லையா? 2 பேரும் ட்ரிகர் பண்றாங்க, இவங்களை பேச வச்சு ட்ரிகர் பண்றாங்க, அவங்களை கேட்க வச்சு ட்ரிகர் பண்றாங்க. 2 சேர்ந்து நாளைக்கு வெடிக்க போகுது. இல்ல பிக் பாஸ் என்னென்ன ரூல் வித்தியாசமா போட போறான்னு தெரியல. ஏன்னா இந்த பொம்மை டாஸ்க்ல டே பை டே ரூல்ஸை மாத்தினார், சண்டை வரணும்னு சொல்லிட்டு. அதே மாதிரி இந்த இதுல கூட ரூல்ஸை மாத்துவார். சட்டை கிட்ட பிச்சு அடிச்சுக்கலாம், ரெக்கைக்கலாம் பிச்சு வீசலாம், என்ன வேணா சொல்லுவாரு. ஸோ என்ன வேணா நடக்கலாம். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். சீசன் 6 சூப்பரா இருந்து அந்த மாதிரி இருந்தா வேற லெவல்ல இருக்கும். ஸோ இதை பத்தி உங்களுக்கு எனக்கு கருத்துன்னு சொல்லி மறக்காம கமெண்ட்ல போய் வீடியோ லைக் பண்ணி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.